ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மக்களை முத்திரை குத்த வேண்டாம், மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒருவரை சந்திக்கும் போது சுருக்கமாக அவர் உங்களுடைய உறவினராக, சக பயணியாக, பக்கத்து வீட்டுக்காரராக, வாடிக்கையாளராக, கடைக்காரராக அல்லது வேறு யாரோ ஒருவராக இருக்கலாம். அவரை பற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறீர்களா? அந்த மனிதர்களை பற்றி இவர் அமைதியானவர், திமிர் பிடித்தவர், ஒல்லியானவர், நல்லவர் இல்லை, புத்திசாலி, நேர்மையற்றவர் என்று வகை வகையாக பிரித்து முத்திரை குத்துகிறீர்களா? சமூகம் இன்று ஒவ்வொருவருக்கும் முத்திரை குத்துவதை தான் முக்கியமாக வைத்திருக்கின்றது. அதிலும் எதிர்மறையான முத்திரையை வெகு சுலபமாக குத்திவிடுகின்றது. மக்கள் அவர்கள் பெற்ற அந்த எதிர்மறை முத்திரையோடு வாழ ஆரம்பிப்பதுதான் இதில் மிகுந்த ஆபத்தான விஷயமாகும். இந்த முத்திரைகளின் ஆற்றல் அவர்களுக்குள் பரவுகிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட நடத்தை அல்லது பழக்கத்திற்கு அவர்களை அதிகமாக தூண்டுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் ஒருவரை மீண்டும் மீண்டும் நேர்மையற்றவர் என்று முத்திரை குத்தும் போது அவர்கள் நேர்மையற்றவராக இருப்பதற்கான அழுத்தம் கொடுக்கின்றோம். தூய்மையானவர், மேலும் மிகவும் சரியானவர் என்று பார்க்கப்படும் முக்கியத்துவத்தை மனிதர்களுக்கு கொடுங்கள். இல்லையென்றால் நாம் அவர்களுக்காக நாம் அணிந்து கொண்ட அந்த முத்திரையின் கண்ணாடி மூலமாகவே பார்ப்போம். அதே நேரத்தில் நாம் அந்த முத்திரையை நம்முடைய ஆற்றல் புலத்திற்குள் ஈர்க்கிறோம். ஒவ்வொருவரிடமும் போற்றத்தகுந்த பண்புகள் இருக்கின்றன. அதில் கவனம் கொடுத்து அதை பெரிதுபடுத்தி நேர்மறை முத்திரையை குத்தும் போது அது அவர்களை முன்னேற வைக்கிறது. அத்துடன் நமது சிந்தனையின் தரத்தையும் உயர்த்துகிறது. ஒரு நாளையில் எத்தனை முறை நாம் பிறரை பற்றி தீர்ப்பளிக்கிறோம், முத்திரை குத்துகிறோம், விமர்சனம் செய்கிறோம், அவர்களுடைய செயல்களை மதிப்பீடு செய்கிறோம் என்று கவனித்தால் அதன் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருக்கும். நாம் சாதாரணமாக அவன் சோம்பேறி, அவள் திமிர் பிடித்தவள், இந்த இடம் சலிப்பை கொடுக்கிறது என்று கூறுகிறோம். சில நேரங்களில் நாம் இதை இயல்பானதாகவும் வெளிப்படையாகவும் நம்மை அறியாமலேயே செய்கிறோம். அத்தகைய நடத்தையை நான் உண்மையை மட்டுமே பேசினேன், அவர் அல்லது அவள் அப்படித்தான் என்று நியாயப்படுத்தவும் நாம் முனைகிறோம். இது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை ஏன் பெரிதாக்கி அந்த நபரை மோசமான வெளிச்சத்தில் காட்ட வேண்டும்? மாறாக நம்மீது கவனம் செலுத்துவோம். இன்று பல்வேறு ஊடக ஆதாரங்களும் ஒருவரை பற்றியோ அல்லது ஏதோ ஒன்றை பற்றியோ பக்கச்சார்பான கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்மறை தீர்ப்புகள் மற்றும் முத்திரைகள் குத்துவதன் மூலம் நாம் நமது கருணையை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மனோசக்தியையும் குறைக்கிறோம். ஒருவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவர்களின் நற்பண்புகள் மற்றும் மதிப்புகள் பற்றிய வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களின் தீர்ப்புகளால் தான் பாதிக்கப்படுவதை நிறுத்துங்கள். இது உங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பிறருக்கான தூண்டுதல் ஆகும். ஓம் சாந்தி.